வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்போவாவது சளி இருமல் காய்ச்சல் வந்தாலே நாம் உடனே பண்ணுறது நாட்டுக்கோழியை சூப்பு வச்சு குடிக்கிறது அல்லது நாட்டுக்கோழியை சமைச்சு சாப்பிட்றது. ஆனால் இந்த நாட்டுக்கோழியை விடையும் பல மடங்கு எஃபெக்டிவானது நண்டு குழம்பு. இந்த நண்டு குழம்பை சாதாரணமாக மீன் குழம்பு மாதிரி வைக்காமல் அல்லது கறி குழம்பு மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி மசாலா எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே சளி இறங்கிடும். இந்த நண்டு குழம்பை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். நண்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய காலை நீங்கள் தனியாக கூட எடுத்து சூப் வச்சுக்கலாம் அல்லது குழம்பு வச்சுக்கலாம். நாம் இதில் சேர்க்க போகிற மசாலாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். காரத்துக்காக நாம் அதிகமாக பயன்படுத்துகிறது இதில் பச்சை மிளகாவும் மிளகும் தான். அதனால் பச்சை மிளகாய் 5 சேர்த்துக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஓமம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் அதை விட அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதில் சேர்க்குற மசாலாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதையும் நீங்கள் விடக்கூடாது. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, மிளகு, ஓமம் இதை சேர்த்து வறுத்துக்கோங்க. இது சேர்க்கும் போதே நல்லா பொரிஞ்சு வரும்போதே அதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட நாம் சின்னதாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதோட நாம் சின்ன வெங்காயம் 1 கப் அளவு எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி 3 சேர்த்துக்கலாம். நாம் தக்காளி தான் 3 சேர்த்துருக்குறோம். இதில் புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதோட கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். நாம் எப்போவுமே குழம்புக்கு கல் உப்பு பயன்படுத்துகிறது தான் ரொம்ப நல்லது. எப்போவுமே நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே கல் உப்பே பயன்படுத்திக்கோங்க. இதோட இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கலருக்காக நாம் இப்போ அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். நாம் காரத்துக்காக அதிகமாக பச்சை மிளகாய் தான் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இதில் நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சப்புறம் இதில் நண்டு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். ஏன்னா நமக்கு பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதாவது அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஓமம் இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நல்ல ஃப்ளேவர் வரும். நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறமா இதோட நண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு கால் பெருசாக இருந்தால் நீங்கள் 2ஆக உடச்சி கூட இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து நண்டு வெந்ததுக்கப்புறமா நண்டு ரெட் கலரில் மாறும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த மிளகு, ஓமம் இதோட காரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிளகாய் தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்குது. நல்லா வாசனை இப்போவே ரொம்ப
நல்லாயிருக்கும். அதோட ஓமம் வாசனையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மீன் குழம்பு வாசனையே இருக்காது சுத்தமாக இதில். நண்டெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம புளி எதுவும் சேர்க்கக்கூடாது. புளிப்புக்காக நாம் தக்காளி மட்டும்தான் இதில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நண்டு வெந்துடுச்சு. அவ்வளோதான். இதில் இருக்கிற மசாலாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் எந்த மசாலாவையும் நீங்கள் விடக்கூடாது. இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் சளியும் சீக்கிரமாகவே போயிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.